தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னை நவநாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அன்னையானவர் தொடர்ந்து நம்மை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், தொடங்கியிருக்கின்ற இந்த புதிய மாதத்திலே அவருடைய வழித்துணையும் பாதுகாவலும் உடனிருப்பும் நம்மோடு இருக்க வேண்டும் என்றும், நம்முடைய தந்தை புனித ஜான் போஸ்கோ நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியிலே அவருடைய அருளையும் இரக்கத்தையும் மன்றாடி கேட்போம். இந்த திருப்பலியானது சிறப்பான விதத்திலே இன்று தங்களது முதல் திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற ஆஷ்லி மர்லின் தம்பதியர் இறைவனுக்கு நன்றியறிதலாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். கடந்த ஓராண்டாக இறைவன் அவர்கள் இல்லற வாழ்வில் இணைத்து ஒன்றாக மகிழ்ந்திருக்க செய்ததற்காக நன்றி செலுத்தி, தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், அவர்களுடைய வாழ்விலே அவர்களுடைய மகிழ்ச்சியும் மனநிறைவும் காண வேண்டும் என்றும், தனது 3வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆல்வின் பிரைசன் என்னும் சிறுவனுக்காகவும், தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற விஜயசாந்தி என்பவருக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அவருடைய பிறந்த நாளிலே இறைவன் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலனையும் மனமகிழ்வான வாழ்வையும் அளித்து தொடர்ந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக அனோஜ் சுஜாம் தம்பதியர் இறைவனுக்கு நன்றியறிதலாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்கள் தொடங்கியிருக்கின்ற இல்லற வாழ்விலே அவர்களோடு இருந்து அவர்களை மகிழ்ச்சியோடு மனநிறையோடு வாழச் செய்ய வேண்டும் என்றும், அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் உதவிகளும் அளித்து அவர்களை காத்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும், தன்னுடைய திருமணத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கும் அலெக்ஸ் ராஜேஷ் இன்று தூய ஆவியினுடைய அருளை சிறப்பாக பெற இருக்கின்றார். எனவே உறுதி பூசல் என்னும் அருள் சாதனத்தால் நிரப்பப்பட இருக்கின்ற அவர் இறைவனுடைய அருளையும் தூய ஆவியாரின் கொடைகளையும் பெற்று அவர் நன்முறையில் தன்னையே தயார் செய்யவும் இறைவனுக்கு ஏற்ற சாட்சியாக வாழவும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று அவருக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறந்த 4வது ஆண்டை நினைவு கூறுகின்ற பொன்னழகு என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த அருட்சகோதரி ஜம்மா பெர்னதெத் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த நீதி மாணிக்கம் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த லில்லி மேரி ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறந்த இந்த சகோதர சகோதரிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று அவர்கள் இறைவனோடு என்றும் வாடுகின்ற அருளை அவர்கள் பெற வேண்டும் என்று நாம் உருக்கமாய் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம்.
இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியால் கழுவ பெற்றிருக்கின்றோம். தூய ஆவி நம்மளே நிறைய பொழியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலுமாக உறுதி பூசண நம் அருட்சாதனம் வழியாக நாம் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம் தூய ஆவியாரால். ஆனால் இந்த தூயாருடைய செயல்பாடு நம்மிலே செயல்பட நாம் இடம் அளிக்கின்றோமா? அதற்கு முழு வரவேற்பு கொடுத்து ஒத்துழைப்பு கொடுக்கின்றோமா? அல்லது தூயாருடைய செயல்பாடுகள் தான் என்ன என்பதை உணர்ந்திருக்கின்றோமா என்று பார்க்கும் பொழுது அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அது ஒரு நிகழ்வாக மட்டும் மாய்ந்து விடுகிறது. மாறாக ஆவியால் நாம் வழிநடத்தப்படுகின்றோம். நாம் இருப்பதும் இயங்குவதும் அவரிலே தான் என்பதை நாம் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே உலக ஞானத்தை நாம் தூக்கி எறிந்து ஆவிக்குரிய ஞானத்தை பெற்று வாழ அவருடைய அருள் ஆசிரியை சிறப்பாக திருப்பலிலே நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவர் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவர் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களின் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று பிறவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 10 முதல் 16 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர்தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை. மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி
ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, சொற்றொடர்கள் 31 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லோரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு இறையரசை பற்றிய நற்செய்தியை, உயிர்த்தாண்டுடைய வல்லமையை மிக தெளிவாக, மிக ஆழமாக, மிக வலுவாக எடுத்துரைத்தவராக ஆண்டவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட புனித பவுல் அடிகளார் திருத்தூதர் என்று அழைக்கப்படும் நிலைக்கு அவரை நாம் காணுகின்றோம். ஆல் ரோட்ஸ் லீட் டு கோரிந்த் என்று சொல்லுவார்கள். அனைத்து
சாலைகளும் கொரிந்து நகரை நோக்கி செல்கின்றன என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு எவ்வாறு சென்னை மாநகரம் புகழ்பெற்ற ஒரு நகராக இருக்கின்றதோ அதுபோன்று இயேசுவின் காலகட்டத்திலேயே அந்த கொரிந்து நகர் துறைமுக நகர் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நகராக இருந்தது. அந்த நகரிலே வாழ்ந்த மக்களுக்குத்தான் புனித பவுலடிகளார் தம்முடைய கடிதம் வழியாக அறிவுரைகளை வழங்குகின்றார், அழைப்பு கொடுக்கின்றார். உலக ஞானம், இறை ஞானம் என்பவற்றை முன்னிறுத்தி அவர் பேசுகின்றார். அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அவர் சார்ந்த அந்த யூத இனத்தவர்கள் அரும் அடையாளங்களை அதிகமாக எதிர்பார்த்தார்கள். இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் கூட நீதான் வர வேண்டியவர் என்பதை எங்களுக்கு எண்பிக்க ஏதேனும் ஒரு செய்து காட்டு, நாங்கள் உண்மை நம்புவோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இயேசு அங்கே அவர் செய்ய மாட்டார். காரணம், அவர்கள் நம்பிக்கையை இன்றி இருந்தார்கள். அதே போல் அந்த காலகட்டத்தில் கிரேக்க மொழி பேசக்கூடிய கிரேக்கர்கள் ஞானத்தை அதிகமாக தேடி சென்றார்கள். எது எப்படி என்ன என்று இந்த உலக நிகழ்வுகளை எல்லாம் அலசி பார்ப்பதற்காக, ஆணித்தரமாக அனைத்தையும் புரிந்து கொள்வதாக தெரிந்து கொள்வதற்காக தத்துவியர் என்று சொல்லுவார்கள், ஃபிலாசபை என்ற அந்த நிலையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் புனித பவுலடிகளார் உலகம் மடமை என கருதுவதை ஆண்டவர் உயரியதாக கருதுகின்றார் என்று இயேசுடைய சிலுவை மரணத்தை பற்றி அங்கே அவளுக்கு அறிவிக்கின்றார். அந்த சிலுவை மரணம் மக்களுக்கெல்லாம் ஒன்றுமில்லாத ஒன்றதாக புலப்பட்டது. ஆனால் அதன் வழியாகத்தான் இந்த உலகம் மீட்பு பெற்றது, வாழ்வு பெற்றது என்பதை அவர் தெள்ள தெளிவாக தம்முடைய கடிதங்கள் வழியாக, தம்முடைய உரைகள் வழியாக மக்களுக்கு அவர் எண்பித்தார். இந்த உலகம் உலக ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அதைவிட மேலான ஆவியார் வழங்கக்கூடிய ஞானத்தை நாம் தேட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம். நம்முடைய பழைய ஏற்பாடுள்ள புத்தகத்தில் அங்கே காணுகின்றோம், புக் ஆஃப் விஸ்டம். ஆனால் அந்த தெய்வ பயம் என்று சொல்வது ஏதோ ஒரு அச்சம் கிடையாது. மாறாக கடவுள் மீது நமக்குள்ள ஒரு ஈர்ப்பு, அவர் மீது ஒரு பற்று, அவரை நாம் பற்றி கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது தான் நாம் அந்த தெய்வ பயம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். அப்பொழுது தான் நாம் இந்த இறைஞானத்தை பெற்றுக்கொள்கின்றோம். மாறாக அதையெல்லாம் நாம் உணராமல் இருக்கும் பொழுது, கடவுளை பற்றிய அக்கறையற்றவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த இறைஞானம் வழங்கப்படுவது கிடையாது என்பதை தான் அவர் முன்னிறுத்தி பேசுகின்றார். நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம் ஒரு அருமையான ஒரு அருள் நிகழ்வு, அரும் அடையாளம். அசுத்தாவியால், தீயாவியால் பீடிக்கப்பட்டிருந்த ஒருவனுக்கு இயேசு நலம் அளிக்கின்றார். ஆனால் அங்கே காண்பது என்ன? அழகாக அந்த அசுத்தாவி இயேசுவை அறிக்கையிடுகின்றது. நாசரேத்துடைய இயேசுவே என்று அவரை அறிந்திருக்கின்றது. நாம் கூட அறிந்திருப்பது கிடையாது இயேசு யார் என்று. ஆனால் அந்த தீய ஆவி அவரை எங்கிருந்து வந்தவர் என்பதை அறிந்திருந்து அதை முன்னிறுத்து அழைக்கின்றார். நீர் எங்களை தொலைக்க வந்தீரா என்று சொல்லும் பொழுது, எங்களிடமுள்ள தீமைகளெல்லாம் நீங்கள் அகற்ற வந்தீரோ, எங்களை விட்டு போய்விடும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அது சஞ்சலப்படுவதை பார்க்கின்றோம். ஆனால் இயேசு அதை பேச விடவில்லை, அதை விரட்டி விடுகின்றார். ஆனால் அந்த அசுத்தாவி கூட அவரை நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று அவரை அறிக்கையிடுகின்றது. வேறு இடத்துல பார்ப்போம், இயேசு தம்முடைய சீடரை பார்த்து கேட்பார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்ட பொழுது, மக்கள் எல்லாம் இப்படி சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அப்படியெல்லாம் பதில் வந்த பொழுது, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது எல்லாம் அமைதியாக இருக்கும் பொழுது, சீமன் பேதுரு நீர் கடவுளுடைய மகன், மெஸ்ஸியா என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசுவும் கூறுவார், ஆம், ஆனால் இதை உனக்கு வெளிப்படுத்தது மனித வல்லமை கிடையாது, மாறாக விண்ணுலகத்தில் உள்ள தந்தையே உனக்கு இதை வெளிப்படுத்தினான்னு சொன்ன பொழுது அங்கே உலக ஞானம் அவருக்கு அதை என்பிக்கவில்லை. மாறாக கடவுளிடமிருந்து அவருக்கு அருளப்பட்டதால் தான் அந்த ஒரு இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையை அறிந்து கொண்டு புரிந்து கொண்ட அந்த நிலையை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த தீய ஆவி கூட
கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசுவின் செயல்படலாம் அறிந்து கொண்டிருக்கிறது. நாம் அறிந்து கொண்டிருக்கலாமா? தீய ஆவி இயேசு அறியாமல் இருக்கலாம் என்று. ஆனால் அது நம்மை விட இன்னும் அதிகமாக இயேசுவை அறிந்து வைத்திருக்கின்றது. அதைத்தான் இங்கே காணுகிறோம். ஆனால் இயேசு இங்கே அதற்கு இடம் கொடுக்கவில்லை, அதை விரட்டி விடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை உணர வேண்டும். நம்மிலே இந்த தூய ஆவி நிரம்ப வேண்டும். பெற்றிருக்கின்றோம், தொடர்ந்து சொல்வது போல திருமுழுக்கு வழியாக, உறுதி பூசல் வழியாக. ஏன் நாம் ஒன்று கூடி வரும்பொழுது அங்கே ஆவியார் நம்மளே பொழியப்படுகின்றார், அவர் நம்மளே செயலாற்றுகின்றார். அதை நாம் அடையாளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று அவர் அழகாக புனித பவுலடிகளார் கூறுகின்றார். அவருடைய கொடைகளை நாம் அறிவோம். ஞானம், புத்தி, விமரிசை என்று 7 கொடைகளை நாம் சொல்லுவோம். ஆனால் அதற்கு கொடைகளை கொடுக்கக்கூடிய அவரே நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இதை விட மேலான நமக்கு என்ன வேண்டும் என்று அங்கே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நாம் சில 10 ஆண்டுக்கு முன்பு வரை தூய ஆவியை பற்றி அதிகமாக யாரும் பேசியது கிடையாது. மறுமலர்ச்சி ஏற்பட்ட பிறகுதான் இன்றைக்கு ஆவியின் அருங்கொடை இயக்கங்களெல்லாம் இன்றைக்கு ஆவியாருடைய வல்லமையை பற்றி செயல்படுவதை காணுகின்றோம். எனவே அவருடைய வல்லமை தொடக்கத்திலேயே இருந்தது. உலக படைப்பின்படி காணுகின்றோம். நீரின் மீது அவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஏன் இயேசுடைய பொதுப்பணி வாழ்க்கையை ஆரம்பித்த பொழுது கூட கூறுவது என்ன? ஆண்டவருடைய ஆவி என் மீது உள்ளது, எனக்கு அவர் அருள் பொழிவு செய்துள்ளார் என்று கூறிதான் தம்முடைய பணியை ஆரம்பிக்கின்றார். எனவே அவருடைய பிரசன்னம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்விலே ஒன்றும் கிடையாது. எனவே நாம் ஆவியாருடைய அருளால் நிறைப்பு தருணத்தில் இந்த உலக ஞானத்தை எல்லாம் தெரியும் என்ற அந்த நிலையை மாற்றி அமைத்து கொண்டு நாம் இறைவனை அறிந்திருக்கின்றோமா, இறைவனை நாம் பற்றி கொண்டிருக்கின்றோமோ, அவரையே நம்முடைய எல்லாமுமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அதுக்கு தேவையான ஆற்றலை மரளையும் ஆவின் வழியாக நாம் மன்றாடும். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே, பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவார், பலியாயமை நீ மாற்றிடுவார். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றது அப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இந்த பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியர்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளாடியார் முறையில் நிகழும் இவ்வழி இது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவன தந்தையே, என்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர். உடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆக உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெறிந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணி நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், புதியதொரு மாதத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய மாதத்திலே உமது அருளும் ஆசிரும் எங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. அன்னை மரியின் துணையோடும் எங்கள் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோவின் வழிநடத்துதலோடும் நாங்கள் என்றும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உமது அருளை தாராளமாய் பொழிந்தருள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்ற அனோஜ் சுஜா தம்பதியரையும், தங்களது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஆல்வின் பிரைசன் விஜய் சாந்தி என்பவரையும், தங்களது முதல் திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஆஷ்லி மர்லின் தம்பதியரையும், இன்று தூய் ஆவியாரை சிறப்பான விதத்தில் பெற்று உறுதி பூசுதல் என்னும் அருள் சாதனத்தால் நிரப்பப்பட இருக்கின்ற அலெக்ஸ் ராஜேஷ் என்பவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய அருளும் ஆசிரும் இவர்களுக்கு நிறைவாய் குறைவின்றி கிடைப்பதாக. இவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் மன்றாட்டுகளையும் நீர் ஆசீர்வதித்து இவர்கள் அனைவருக்கும் நலமான வளமான வாழ்வை அருள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து முடம் அழைத்து கொண்ட லில்லி மேரி, நீதி மாணிக்கம், அருட்சகோதரி ஜெம்மா பெர்னதத், பொன்னழகு என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா
புகழும் ஆட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு முழைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்து கழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமீன். புனித ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள் ஜெபம். அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத நோய் நொடிகளிலிருந்து, குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் கல்வியையும்
ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக ஆண்டவராகிய கிறிஸ்துபடி ஆகவே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடி உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமை அகிலம் நிலங்கும் ஆண்பை போற்றுமே. ஆவே ஆவே ஆவே. பாவிகளின் ஆதரவே, பாலுலகோலியே, பாவிகளின் ஆதரவே, பாலுலகோலியே, அன்பின் தாய் நீயே, என் குரல் கேளம்மா. அன்பின் தாய் நீயே, என் குரல் கேளம்மா. ஆவே ஆவே ஆவே. புனித ஜான் போஸ்கோவை நோக்கி ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாய் இருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமேன். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.